லட்சுமி, என்ன மாமா? இது அமுக்குனா சத்தம் கேட்கும், சத்தம் கேட்டா ஆள் விரும்பினாங்க, சத்தத்தையும் காணா ஆளையும் காணா. நல்ல அமுக்கு. இனி கொடுமையில தான் அமுக்கணும். ஒண்ணும் தெரியாது. நீயே வந்து அமுக்கு. தள்ளு. அட, நாமுக்கு யாரும் வர மாட்டேன்றாங்க. ஏய், கதை ஏமாறி குத்துறேன். ஐயா என்ன சொல்லி எப்படாரு? சுவிட்ச் அமுக்குனா சத்தம் கேட்கும், சத்தம் கேட்டா ஆள் வரும். அவங்க 1 2 3 4 சொல்லுவாங்க. நம்ம 4 3 2 1 சொன்னா உள்ள குடிப்பாங்க சொன்னாரு. சொன்னது ஏன் சொல்ல கொடுக்குற? ஆள் வரைக்கும் நீயே சுவிட்ச் அமுக்கு. இது யாரு கொண்டார காரியம்? அப்பா ஏம்பல ஒருவேளை சுவிட்ச் ரிப்பேரா இருக்குமோ? ஐயோ, உனக்கு தெரியாத தள்ளி விடுற. ஒண்ணு கிடக்கும் ஆயிடு போகுது. எது? நான் பகல் கரண்ட் வேலையா 10 பைப் இடுப்புல கட்டிக்கிட்டு படியில்லாத கடத்துல கைத்து பிடிச்சி இறங்கி போவேன். பிஸ்கோத் சுவிட்ச் ஊனாபடி மாதிரி வந்துட்டே இருக்குது. ஊடு ஊடான பேர போல இருக்குது. மொத்தமா ஓடி பாத்துக்குவோம். வேக மாமா. என்னது? கரண்ட் வந்தா இப்படி கத்துறானுங்க. யார் அது? வாங்க. ஐயோ முதலாளி, உயிரோட இருக்காங்களா? மாமா, நம்ம எங்க இருக்கோம்? பரலோகம் போய்கிட்டு இருந்தீங்க. வண்டி பிரேக் டவுன் ஆகி போக்கு ரோடு 8ஆம் நம்பர் வீட்டுல இருக்கிறீங்க. ஏண்டா பாவி, தெருவுல எத்தனை எலக்ட்ரிக் போஸ்ட் இருக்கு, அதை புடிச்சு தொங்காம ஏண்டா என் வீட்டுல வந்து ஏன் கழுத்தா இருக்கிறீங்க? பாத்தியாடா போட்ட அட்ரஸ் தேடி வந்து இங்க வந்து விழுந்திருக்காங்க. ஏண்டா இங்க வந்து சாகணும்னு ஏதாவது வேண்டுதலா? இல்லைங்க, எங்க முதலாளி சொன்னாரு இந்த மாதிரி வீட்டுக்கு போய் சுவிட்ச் அமுக்குனா ஆள் வரும்னு. இங்க வந்து அமுக்குனா ஆள் வர்றதுக்கு முன்னாடி ஆபத்து வந்து அடிச்சு போட்டுடுச்சு. தொண்டு வந்துச்சு, குடிக்கும் தட்டி விடுங்க. தங்கம் கொண்ட அந்த தருதலை இவங்க தானா? இல்ல முதலாளி, தங்கம் கொண்டு வர்ற ஆளுகளா இருந்தா எதுக்கு உயர பிடிச்சு தொங்கணும்? வேற எதை பிடிச்சு தொங்கணும்? விளையாடாதீங்க. இவங்க போலீஸ்காரவங்க துப்புரிய வந்திருக்காங்க. ஆமா. அப்ப ஒண்ணு செய்ய, நம்பரை சொல்லு, தெரிஞ்சு போகும். என்ன சொல்லுடா. 1 2 3 4 கையெழுத்து தண்ணி 1 2 3 4. அவன் கூலி கடைக்கு போயிருக்கான். இந்த நேரம் கணக்கு பார்த்து தாய் இல்லையா? நீங்க இப்படி கேட்டா சொல்ல மாட்டீங்க. சிரிசுகளா, சலவன் சல். மரியாதையா நீங்க யாருன்னு சொல்லல, பட்டு பட்டுன்னு சுட்டு கொன்னுடுவேன். அதான் தண்ணி உனக்காமையே கொள்றீங்க. துப்பாக்கி வர சுட்டு கொள்ளணுமா? இப்படி எல்லாம் கேட்டா உண்மையை சொல்ல மாட்டாங்க. சிரிசுகளா, உங்க வேலையை காட்டுங்க. ரெடி பாஸ். டேய், அது என்ன திங்கிற பண்றோம்னு நினைச்சியா? துப்பாக்கிடா. 1 2 10 என்றதுக்குள்ள உண்மையை சொல்லணும். இல்ல க்ளோஸ். 1 2 3 4 4 3 2 1. நம்மாளு இது அப்பவே சொல்லக்கூடாது. பேக்கு அடிபட்டு அடிச்சுல எங்க இருக்கோம் எது இருக்கோம் ஒண்ணுமே புரியலைங்க. நம்பர் யாருக்கு ஞாபகம் இருக்கும்? இப்ப வாங்க தண்ணி குடிங்களா? மேல வாங்க, எல்லாம் தர்றேன். பைத்தியக்கார பசங்க. ஏம்பல கார்த்தால யாரு மூத்திரம் முடிச்சோம்? அந்த மூக்க முஞ்சிலதான் போனது பழைய சீர் போல 4 பரம்பு பரம்புடா அவனை. ஆமா, கொடலை உருவுற மாதிரி வீட்டுல இருக்க வயரெல்லாம் உருவிட்டான். மாமா சாமி கும்பிடுங்க. மாமா இன்னொரு சாமி கும்பிடு கதையும். ஐயா ஏப்பா, வெள்ள அடிச்சா ஆள் வரலன்னா கதவை தட்டப்படாதா? சுவிட்ச் அமுக்கு சொல்லி மட்டும்தான் முதலாளி சொன்னாரு. முதலாளி கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்ட போல இருக்கு. ஒரு பாலுங்கணத்துல விழுவ சொன்னா எப்படி?
இது வரைக்கும் முதலாளி அப்படி சொன்னது இல்ல. ரெண்டு பேரும் முடிச்சிருவோம் ஏன் பிள்ளை. இத முதலாளி உங்ககிட்ட கொடுத்துட்டு பைக் கொடுப்பீங்களா அதை வாங்கிட்டு வர சொன்னாரு. அப்பா தர அப்படி போய் உட்காரு. 30 லட்சம் ரூபாய் தங்கத்தை ஒரு மடையன்ட்ட கொடுத்து அனுப்பிச்சிருக்கான். அது சரி, கொடுத்தவன் என்ன புத்திசாலியா? அவனும் மடையன் தானே. இது என்ன தங்கம் இந்த நாத்த நாருது? பூமியில தோண்ட உடனே கழுகாமே கொடுத்துட்டான் போல இருக்கு. தங்கம் தானே, நாம கழிக்குவோம். இந்தாப்பா, ஊருக்கு போய் முதலாளி வீட்டுல பெல் அடிச்சு யாரு வரலன்னா ஒயரை பிடிச்சு தொங்காத. வோல்டேஜ் அதிகமானா ஒரேடியா ஊருக்கு போயிடுவேன். நாங்க ஊருக்கு போகவே மாட்டோங்களே. அது ஒரு பெரிய கதைங்க. ஐயோ, பெரிய கதையெல்லாம் நான் தாங்க மாட்டேன். புடி பொட்டிய உள்ள என்ன இருக்கு தெரியுமா? எல்லாம் முதலாளி பாத்துக்குவாருங்க. நான் கூட என்னவோ நினைச்சேன், விவரமான பையன் தான். என்ன அப்படி பாக்குற? உனக்கு உடம்பு வலிக்குதா? புடிச்சு விட சொல்லட்டுமா? நம்மளுக்கு எல்லாம் உடம்பு வலிக்காதுங்க. வலிச்சா நம்ம புடிச்சு விடுங்க. நல்லா பிடிக்குமா? புடிச்சு விடுங்க. பிடிக்கட்டும். இத குடிச்சிட்டு இடத்த காலி பண்ண. வேணுங்க. இன்னைக்கு நம்ம வீட்டை கோழி அடிச்சிருக்கீங்களா? அட பாவி, நான் வீர சைவ. கோழி முட்டைய கூட கையில தொட மாட்டேன். என்ன அது இப்படி மோப்பம் பிடிக்கிற? ஏதாவது வாசனை வருதா? இல்லைங்க, கோழி சத்தம் வருதுங்க. கோழி சத்தமா? அக்கம் பக்கத்துல இருக்கும், சாப்பிடு. கோழிதான். என்ன கோழிதான்? கோழி சத்தம் தாங்க. எனக்கு கேட்காதா? சவுடா. கோழி அடிச்சிருக்கோம் சொன்னா குறைஞ்சா போயிடுங்க. என்ன குறைஞ்சா போயிடுவா, கூட போயிடுவேன். கோழி ஞாபகமாவே இருக்கீங்கள. உங்களுக்கு பிரியாணி திங்கன்னு ஆசை இருந்தா 10 ரூபா பணம் தர்றேன். முனியாண்டி விழாஜில சாப்பிட்டு ஊருக்கு போய் சேருங்க. சத்தியமா சொல்லுங்க, இந்த வீட்டு கோழி இருக்குதுங்க. என்னப்பா இது? இருமா விலகு. உங்ககிட்ட கோழிகள் இருக்கா? உங்ககிட்ட இருக்கு. இருக்கா? வீட்டுல இருக்கு சார். நல்ல வேளை கடையில இருக்குன்னு சொல்லாம போனிய. இன்னைக்கு கோழியை கண்டுபிடிச்சு கொடுக்காம இந்த இடத்த விட்டு போக மாட்டேன். எந்திரிங்க. என்னடா இது, தங்கத்தையும் அனுப்பி கூடவே தகராறையும் அனுப்பிச்சுட்டானே. கொக்கரக்கோ சேவலே கொண்டிருக்கும் அன்பிலே 2 உண்டு என்று நீ அக்கறை காட்டினா தேவல்லே. கொக்கரக்கோ மாட்டிக்கிச்சு. என்ன மாட்டிக்கிச்சே? கோழி இதுக்குள்ள இருக்கு. என்ன பெட் கட்டுறீங்க? இது என்ன குதிரை ரேசா பெட் கட்டுறதுக்கு? என்ன சத்தம்? அதுதான் கோழி. நம்ம பண்ண பையில தான் கோழி இருக்கு மாமா. அதுதான். 20 வருஷமா நம்ம 2 பேரும் வியாபாரம் பண்றோம். 30 லட்சத்துக்கு 2 கோழியை கொடுத்தா என்ன ஏமாத்த பாக்குற? கோழிக்கு ஒரு பையில 10 லட்சம் அட்வான்ஸா கொடுத்துட்டேன். அதை எப்படி திருப்பி வாங்குறது? தர்மலிங்கம், உன்னை கோழியை உரிக்கிற மாதிரி உரிக்கல. என் பேர் லட்சுமணன் இல்ல. புடிக்கடா. கோழி பிடிக்க உங்களை தாண்டா பிடிக்க சொன்னேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்க உசுறு போகுது. ரொம்ப இருக்குது. அத நடந்தவங்க ஏன் தடுறீங்க? ஏண்டா, குப்பமேட்ல மேயிற கோழிக்கு 30 லட்சமா? என்ன முட்டாள் நினைச்சியா? உன் தோலை உரிச்சு போடுவோம் படவா. 30 லட்சத்துக்கு 2 கோழிங்கிறது அநியாயம் தான். லட்சத்துக்கு ஒரு கோழினா கூட என்னாச்சு பிள்ளை? என்ன கணக்கு? ஏண்டா டேய், ஒண்ணும் தெரியாதவங்க மாதிரி வேஷம் போடுறீங்களா? நானும் என் பார்ட்னர் 20 வருஷமா வியாபாரம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இது வரைக்கும் ஒரு தப்பு தண்டா நடந்ததில்ல. அவன் கொடுத்த தங்கத்தை எங்கேயோ ஒளிச்சு வச்சுட்டு அதுக்கு பதிலா பையில 2 கோழியை போட்டு கொடுத்தா அத பார்க்காம பீரோல வைக்கிறதுக்கு நான் என்ன கூமுட்டையா? அத பார்க்காம வச்சுட்டீங்களா? என் கோபத்தை கிளப்பாத. நான் வாங்கின நாள்ல இருந்து என் துப்பாக்கி துருப்பிடிச்சு போயிருக்கு. அதுக்கு வேலை கொடுத்துறாத. மரியாதையா தங்கம் எங்க இருக்குன்னு சொல்லிடு. என்னங்க நீங்க அவன் ஊர்ல இருந்து கொண்டா தங்கத்தையே ஊரான கொடுத்துட்டு ஏச்சுவா படத்தை வாங்கிட்டு உட்காந்துருக்கான். தங்கம் எங்க ஊர் வாங்குறீங்க? உங்க படம் உங்ககிட்ட தான் இருக்கு. எங்க பையன் எங்கிட்ட கொடுத்துருங்க. நான் கொண்டு போய் முதலாளி கொடுத்துறேன். மத்தல நீங்க அவர்கிட்ட பேசிங்க. பெரிய கோழி அதை தூக்கிட்டு போய் உன் முதலாளி மூஞ்சியில ஏறி பரதேசி பையில நான் பாத்துக்கிறேன். என்னடா போன புருஷன் புஞ்சாதிகளை என்ன காணா? உங்களுக்கு வேணும். முன்ன பின்ன தெரியாதவங்களை நம்பி 30 லட்சம் ரூபாய் கொடுத்திருக்கீங்களே, அவங்க என்ன கம்பெனி நீட்டி இருப்பாங்க? அறிவு கட்டவனே, அவங்கள பத்தி உனக்கு என்னடா தெரியும்? ஏன் தெரியாது? வாத்துகள்னு தெரியும். சாதாரண வாத்துகள் இல்லடா, பொன்முட்டையிடுற வாத்துகள்.
அவங்கள வச்சு நான் என்னென்ன சாதிக்க போறேன் பார். இந்த உலகத்திலேயே நான் என்னென்ன சாதிக்க போறேன் பாரு. முகா முதல்ல கையெடுத்து விடுறா. அட போயா போயவா. என்ன முதலாளி சுத்த விவரங்கட்ட ஆளா இருக்கிறீங்க? ஏண்டா உங்களை வேலைக்கு வச்சதுனால என்ன விவரம் கட்டவன்னு கேக்குறீங்களா? ஆமா, சொன்னா மட்டும் உங்களுக்கு கோபம் சுள்ளுன்னு பொத்துட்டு வந்துருது. ஒரு தொழிலை செஞ்சா சுத்தமத்தமா செய்யணும். துப்பு கருத்தனமா செஞ்சு போட்டு எங்களை கொத்த சொல்லி எது பிரயோசனம்? தேவகாளி, 2 கோழி கொடுத்துட்டு 30 லட்சம் ரூபாய் கொடுன்னு கேட்டா கொடுக்கறதுக்கான குடும்பியா வச்சிருக்கான். என்னடா உன் பொண்டாட்டி மணி ஆட்டுறா? ஏய், எங்கடா கேஷ்? நீங்க தான் பெரிய கேஸ் பண்ணி போட்டீங்க, அப்படின்னு கேஸ். ஏண்டா புருஷனும் பொஞ்சாதியும் வெயில்ல போயிட்டு வந்தீங்களே, அதனால மேல் மாடியில ஏதாவது கோளாரா? கோளாரா யாருக்கு? உங்களுக்கா எங்களுக்கா? அட கோழியை போட்ட பெரிய மனுஷன் கூடவே கொஞ்சம் நொய்யும் போட்டிருந்தா அது பாட்டு தின்னுட்டு கவனம் படுத்திருக்கு. அதுலயும் கஞ்சித்தனம் போடல, கொக்கர கோன் கூவிடுச்சு. என்னடா கோழி கூவுது கொக்கரக்கோன்னு சினிமா பட பேரா சொல்றீங்க? பணத்தை கொடுங்கடா, வெளியே போனோம். பணமா? குண்டு கட்ட காட்டி இதுக்குள்ள போடுறது, திறந்து பாருங்க. என்ன இடங்க நாட்டான், என் வீட்டு நெய்சோடு திமிரி ஏறி போச்சா? மரியாதை இல்லாம பைய வீசுற. ஐயோ 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 ஐயோ! என்ன முதலாளி, கோல்டு வியாபாரத்தை விட்டுட்டு கோழி வியாபாரத்தை ஆரம்பிச்சிட்டீங்களா? வந்து புடியாண்டா. என்னடா இதெல்லாம்? கோழி, வெட கோழி. உன்னை கட்டுன ராஸ்கல். என்னடா இதெல்லாம்? ஐயா, பைக்குள்ள கோழியை போட்டு கொடுத்ததுதான் கொடுத்தீங்க. எங்க கிட்ட ஒரு வார்த்தை சொல்லியிருந்தா அங்காம கோழி கொண்டு போய் கொடுத்த கையோட சொல்லாம கொள்ளாம முடியாந்துருப்போம். கடைசியா போட்டுனே பணத்தை மேல கொடுத்தாரு. மாமன் தான் வீட்டுல கோழி இருக்கிற தேடும் தேடி பீரோல இந்த கோழியை தேடி கண்டுபிடிச்சு கொடுத்துட்டாரு. என்னங்கடா இது? இதுல என்னமோ இருக்கு. ஒண்ணுமே இல்ல, முட்டை இல்லாத கோழி. அறிவு கெட்டவனே, அதையா கேட்டேன்? இந்த பசங்களை பத்தி கேட்டேன். புழுவை போட்டீங்க, விட்டானுங்க. பூச்சிய போட்டீங்க, விட்டானுங்க. விரால் மீனை போட்டீங்க, நமக்கு நம்பிட்டானுங்க. என்னடா சொல்ற? எனக்கு ஒண்ணும் புரியலையேடா. ஃபில்டர் பண்ணி சொல்றேன் கேளுங்க. 30 லட்சத்தை இவனுங்க நம்பிக்கிட்டானுங்க. மாதிரியா நடிச்சு என்ன முட்டாளாக்க பாக்குறீங்களா? I am not a fool. என்னங்க இது? ஏன் கழுந்து போட்டு அமைக்கிறீங்க? நான் என்ன பண்ணுங்க? பழி ஒரு பக்கம் பாவம் இருக்குங்களா? ஐயோ 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 மரியாதையா சொல்லல? முதலாளி, சத்தியமா சொல்றேன், அன்னத்தை நாங்க பார்க்கவும் இல்லை எடுக்கவும் இல்லை முதலாளி. டாய், இப்படி எல்லாம் செஞ்சா நீ வழிக்கு வர மாட்ட. முகா, அந்த துப்பாக்கிய கொண்டாடா. முதலாளி, எப்படி சொல்றதுன்னு தெரியல முதலாளி. துப்பு கெட்ட பசங்களுக்கு துப்பாக்கி எப்படி சொல்றதுன்னு தெரியாது. டாய், இந்த 2 பேரையும் நம்ம இருக்கிற இடத்துக்கு அனுப்பணும். இவங்களை எப்படி டீல் பண்றதுன்னு எனக்கு தெரியும். டார்லிங், யூ கம். டோன்ட் வரி டார்லிங். என்ன உங்களை பெத்து வளர்த்து தொழில் சொல்லி கொடுத்தவன் பீடிய குடிக்கிறான். நீங்க சிகரெட் குடிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, உங்களுக்கே நல்லா இருக்கா? அட போயா, 1ஆம் தேதியே உனக்கு பிற்பை அழித்தல. நீ எல்லாம் அங்க பழகி போற. இந்தா இதை வச்சு பழச்சிக்கோ. உன்ன அப்பன் சொல்லிக்கிறதுக்கு வெக்கமா இருக்கு. வேணும்டா, வேணும். கேவலம் 2 ரூபாய். பாத்துட்டேன். எப்ப பார்த்தாலும் இதே வேலை தானா? கை நிறைய பணம் வச்சிருக்கோம், கோழி விற்கிறது கோழியை பார். அட, நம்ம கையில இருக்கு கபாலி. ஏய், நீ என்னடா இவ்வளவு காசு வச்சிருக்க? கபாலி, என்ன நம்மகிட்ட 2 கோழி இருக்கு, தள்ளு சாத்தாரேன், கப்புன்னு அமுக்கிக்க. மகனே, உங்க அம்மா ராய் வயிறுமா இருக்கடா, இந்த கோழியாவது வாங்கி கொடுறா. எங்க அம்மாவுக்காக எவ்வளவு செலவு பண்ணுவோம்? எவ்வளவு ஐயா? 30 ரூபாய்க்கு 2. பிச்சைக்கார காசு. இந்தா கொண்டா. என்ன உனங்கன கணக்குது? எத்த கோழியா? யோ, கோழிய உசுரோட முழுங்க போற, கல்லசா கொடுத்துருக்கேன், கப்புன்னு அமுக்குவியா? ஏய், காசை குடுறா. இந்த கைலாத்து கபாலியவே ஏமாத்த பாக்குறியா? மகனே, இதுல ஏதோ பிராட் இருக்கு, காசை கொடுக்காத, பாத்துக்கிட்டு தான் கொடுக்கணும். மகனே, பிஸ்கெட்டை கொடுத்து ஏமாத்த பாக்குறான், ரூபாயை கொடுத்துறாத. அப்பா தங்கம். தங்கமா? தங்கமா? இல்ல, தெரியாம தந்துட்டேயா?
என்னையா நடிக்கிற? படத்துல மட்டும் பாஞ்சு சண்டை போடுற, படக்குன்னு இந்த கவுத்து அவுத்து விட. ஏன் தம்பி, நாங்க தான் எங்க பாணியை காப்பாத்துறதுக்காக உன்ன பாணின்னு போய் சொல்லி கூட்டியாந்துட்டோம். வீட்டுல தங்கம் இருக்குன்னு சொன்னிய, அத்தனை சொந்த தங்கமா? ஏன்பா உனக்கு தான் போய் பேச தெரியுமா? எனக்கும் ஒரு அளவுக்கு தெரியும். அது யார் வீடனே எனக்கு தெரியாது. அப்புறம் முதலாளி இப்ப இந்த வீட்டுக்கு போயிட்டானே, அவன் அங்க அடி வாங்கியே சாக போறான். ஏமாத்திட்டான். ஏமாந்தாலும் பரவாயில்லடா, நான் யாருன்னு தெரியுமா? சின்ன வயசுல நான் கண்ணக்கோல் போட்டதுனாலதான் இந்த வயசுல கடத்தல் மன்னனா இருக்கிறேன். அந்த ராசிகளுக்கு எங்க தெரிய போகுது? கமான் கோல் கமான். ஏற்கனவே திறந்திருக்குது. நான் ஒரு மனைய, ஆனா அதை யாரும் கேட்க கூடாது. என்னது அலமாரிக்குள்ள எல்லாம் காக்கி ட்ரெஸ்ஸா இருக்குது? ஒருவேளை கூர்க்கா வீடா இருக்குமோ? ஆமாமா, இந்த காலத்து கூர்க்கால மங்களா கட்டி வச்சிருக்கானுங்க. ஆனா பையனை பார்த்தா நம்ம பையன் மாதிரியா இருக்கான். ஒருவேளை கிளாஸ் பிரீடா இருக்குமோ? வாட்ச் பண்ணணும். என்னங்க? போலீஸ்கார வீட்டுல திருடவன பாத்துருக்கிறேன். ஆனா ஐஜி வீட்டுல திருட வந்தவன எலை இப்பதான்டா பாக்குறேன். ஓ, ஐஜி சாரா? மன்னிச்சிடுங்க, தயவு செய்து என்ன மன்னிச்சிடுங்க. வாட்ஸ் யுவர் நேம்? Now, my name is Jack Lemon. ஜாக் லெமன். தொடப்ப கட்டைக்கு பட்டு குஞ்சமா? Shut up your nasty mouth there. Oh. ஏண்டா கேப் மாதிரி கேப்படி துப்பாக்கி வச்சுக்கிட்டு திருட வந்தியா? எங்க இப்ப சுடு பார்க்கலாம். சுடு. After வளைத்தல் also நான் சுடுதேன். ஐயோ, ஓடிட்டு இருக்காண்டா. நின்றா எங்க போனா? வேற எவனாவது மிச்ச மீதி இருக்கிறீங்களா? சூலூர் ஆஞ்சநேயர் உடன் ஐயோ ஐயோ மாமா அவுத்து விடு. மாமா என்ன அவுத்து அவனை மட்டும் கூட்டிட்டு போற, என்ன அவுத்து கூட்டிட்டு போ. கையில இருக்கிறது ஒரு தாலி தான். அது அவளுக்கு தான் அவுக்க முடியும், அவளுக்கு தான் கட்ட முடியும். அவளை வேணா கட்டுக்க என்ன காப்பாத்துறா. பாத்துட்டு போய் காப்பாத்துப்பா.